என்ன மாதிரி ஆளுங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே கேட்டு அப்படியே அப்படியே போயிடுது. இதனாலதான் ஆமை பிள்ளை மாட்டது. இன்னைக்கு கொடுக்க போற பிரசங்கத்துல உங்க நம்பிக்கை தீர்க்கதரிசிகள் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ பிரசித்திகள் மேலேயோ வரக்கூடாது. அன்பு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை வரக்கூடாது. ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசிகள் மாறி மாறி பேசுவாங்க. எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, நீ சத்துருவ சரி பண்ணிக்கணும், மறுபடியும் வராது 15 வருஷம் கொட்டி கொடுக்குறது. அப்ப அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா கர்த்தர் சொன்னதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க நான் தலைமுறைவா சொல்லல, அவங்களுடைய வேலை கர்த்தருடைய வாயவங்க. ஆனா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும், உங்களுக்கு என்ன ஆஸ்திகள், உங்களுக்கு என்ன அந்தஸ்துகள் கொடுக்கணும், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரா இருக்கணும், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த பைபிள்ல தான் உங்களுடைய பொக்கிஷங்கள் மறைந்திருக்கு. ஜெயம் கொடுக்கிறது எவனோ அவனுக்கு தான் மறைவான மன்னா. ஜெயம் கொள்ளாதவனுக்கு எந்த மன்னாவுமே கிடையாது.